நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். நல்ல பரிசுத்த பிதாவே, இந்த காலை பொழுதுக்காய் நன்றி. இந்த காலவெளியில் கூட இம்மட்டுமாய் நீர் செய்த எல்லா கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாளில் நீ செய்த அந்த பாக்கியத்துக்காய் சோத்திரம், கிருபைகளுக்காய் சோத்திரம், இரக்கத்துக்காய் சோத்திரம், வல்லமைகளுக்காய் சோத்திரம். அப்பா ஆண்டவரே, இந்த நாள் ஆரம்பம் முதல் முடிவு வரையில் உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும், வல்லமை இருக்கட்டும். ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவனுடைய ஆவியானவர் அசைவாடும். எல்லா பகுதிகளிலும் பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் காணப்படட்டும். வாசிக்கிற பிள்ளைகள், பாடுகிற பிள்ளைகள், ஆராதிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே இன்னுமாய் ஆண்டவரே பாடல் பகுதி, காணிகை பகுதி, ஆண்டவரே அறிவிப்பின் பகுதிகள், தேவனுடைய வார்த்தையின் பகுதி, ஆராதனை பகுதி, சிறுவர் ஊழிய மாலை ஆராதனை, சகலவற்றிலும் உடைய வல்லமை ஆண்டவரே ஊற்றப்படட்டும். ஆண்டவரே அதிசயம் காணப்படட்டும். ஆண்டவரே கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். ஆண்டவரே தடைகளெல்லாம் நீக்கி போடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பரலோக பிதாவே, ஆமென் ஆமென். உட்காரும். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆவியே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் சோத்திர பலியோடு ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் சோத்திர பலியோடு ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் கண்மலையானவரே
தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உன் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உன் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா உன் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் ஹalleluya பாடுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே. வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. ஊற்றுமையா உன் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். கர்த்தரை வாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். தேவனுள்ள தேவ சபையா தீவிரம் சேர்த்திடுவார். தூய கற்புள்ள தேவ சபையா தீவிரம் சேர்த்திடுவார். சார்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. ஆண்டுகள் நன்மையினால், ஆண்டுகள் நன்மையினால் முடிசூது வளம் பெருக. ஆண்டுகள் நன்மையினால் முடிசூழ்ந்து வளம் பெருக. தேவனின் மீதே கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். தேசத்தின் மீதே கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? இந்த வானத்திலோ பூமியிலோ உமக்குப்பானவர் யார்? இந்த வானத்திலோ பூமியிலோ உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே, ரத்தத்தால் வல்லமை உண்டே உண்டே
அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே தண்ணீரே என் தேவ ஆவியே ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வாதியோ என் இயேசு கர்த்தரே ஆசீர்வாதியோ என் இயேசு கர்த்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமம் வாழ்க தெய்வனுக்கே மகிமை தெய்வத்துக்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமம் வாழ்க அன்பு கூர்வே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூர்வே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூர்வே ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓசனா உன்னத தேவனே ஓசன்னா 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 எல்லா கரங்களை தட்டி ஆண்டு நன்றி சொல்லாமே ஓரி பாலா சந்தரலா கரபலபா. நாம் தொடர்ந்து இதை தியானிக்கிறோம். லேவியராகமம் 26:12 வசனம் வாசிக்கலாம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்கிறார். இதுதான் நாம் தியானிக்கிறோம். ரொம்ப விசேஷமான ஒரு வாக்குத்தத்தம் இது. இதில் இன்னும் கூட நீங்கள் உள்ளே போனீங்கன்னா, போன வாரத்தினுடைய அந்த கருப்பொருளில் கொஞ்சம் அதை நிறுத்திட்டேன் நான், நேரம் இல்லாத. பாருங்கள், அதில் சொல்கிறாரு என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய நாமத்துக்கு சோதரர் அவர் உலாவுகிற தேவனாக இருக்கணும் அப்படின்னா
அவர் சொன்னார், அதாவது அசுசியான காரியம் உங்கள் பாளையத்தில் இருக்க வேண்டாம், அப்படி இருந்தால் நான் போயிடுவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறார். அசுசியான காரியம்னா அசிங்கமான கேவலமான காரியம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். பரிசுத்தம் இல்லாத காரியம், நான் உங்களை விட்டு விலகிடுவேன் அப்படின்ட்டார். அதான் போன வாரம் கொஞ்சம் டச் பண்ணி நேரம் இல்லாத முடிச்சுட்டேன். அந்த வார்த்தை சொல்கிறாரு, அதாவது என்ன சொல்கிறாருன்னா, பரிசுத்த வீடாக உன்னுடைய பாளையத்தை மாற்று. முதல் காரியம் தான். தேவன் உலாவணும்னா பரிசுத்த பாளையமாக உன்னுடைய வீடு இருக்கணும், உன்னுடைய வேலை ஸ்தலம் இருக்கணும், வியாபார ஸ்தலம் இருக்கணும், உன்னுடைய ஆராதனை ஸ்தலம் இருக்கணும். உன்னுடைய வீட்டில் தனியாக நீ ஜெபிக்கிறல்ல, அந்த ஜெப ஆராதனை ஸ்தலம் எப்படி இருக்கணுமா, உன்னுடைய காரியத்தில் அவர் சொல்கிறாரு, பரிசுத்த ஸ்தலமாக அதை மாற்று அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ரெண்டாவது அவர் சொல்கிறாரு, அதாவது பரிசுத்தமாய் மாற்றினா கர்த்தர் உன் அருகிலே வந்துடுவார். என்ன ஆகுமே 23, 21 கொஞ்சம் வாசிங்களேன். நான் வேற ஒரு செய்திக்கு போகிறேன், இதை கொஞ்சம் உங்களை டச் பண்ணிட்டு போயிடுறேன். என்ன ஆகுமோ 23, 21 வசனம் கொஞ்சம் வாசிங்க. என்ன சொல்கிறார் பாருங்க. இப்போது உலாவுகிற தேவன் உள்ளே வராருன்னா யாக்கோபு என்ற நீங்களும் நானும் தான். யாக்கோபில் என்ன காண மாட்டாரா? அக்கிரமத்தை கட்டாயம் என்ன செய்ய மாட்டாரா? காண மாட்டார். அவர் உலாவுகிற ஆண்டவராக இருந்துட்டா நம்ம அக்கிரமம் செய்வதை விட்டு விடுவோம், தூர போயிடுவோம், பரிசுத்தத்துக்கு முன்னாடி வந்துடும். அவர் சொல்றார், யாக்கோபில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலில் குற்றம் பார்க்கிறதும். அப்போது நம்ம குற்றமற்றவர்கள். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிங்கன்னா கலாத்தியர், ஏசியர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரைத்தரை அற்றவர்களாய், நீங்கள் குற்றமில்லாதவர்களாய், நீங்கள் மாசற்றவர்களாய், நீங்கள் அன்பிலே பூரணம் உள்ளவர்களாய், நீங்கள் பரிசுத்தத்தில் வளர்களாய், உங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துவர்களாய், இப்படி நிறைய வார்த்தைகள் வரும். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்டவர் சொல்கிறார், இப்போது யாக்கோபில் அக்கிரமத்தை அவர் என்ன செய்கிறதில்ல, பார்க்கறதில்ல, இஸ்ரவேலில் குற்றம் பார்க்கறதில்ல. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவளோடு கூட என்ன செய்கிறாரா? ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எப்பவுமே நேசிக்கிற ஒரு கர்த்தராய் அவர் இருக்கிறார். அவர் சொல்கிறார், யாக்கோப் என்ற இந்த கூட்டத்தில் அக்கிரமத்தை நான் பார்க்க மாட்டேன், ஏன்னா என் ஜனம் எனக்கு பரிசுத்தமாக இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்த காரியம் சொல்கிறார், இஸ்ரவேல், அதாவது தேவனோடு கூட போராடி வாங்கின அந்த பட்ட அந்த காரியம் இருக்குதே, அந்த இஸ்ரவேலில் குற்றம் பார்க்கிறதில்லை. ஏன் தெரியுமா? அவர்கள் குற்றமற்றவர்களாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அடுத்த காரியம் சொல்கிறாரு, ஏன்னா அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட என்ன செய்கிறாரு? இருக்கிறார். ஹல்லேலூயா. அழகா சொல்றார், அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே என்ன செய்தாங்க? அப்போ முதல்ல உன் வீட்டை பரிசுத்தமாய் தேவன் உலாவுகிற இடமாய் மாற்று எண்ணம். முதலாவது இந்த வீடு ரொம்ப அவசியம். இந்த இருதயம் என்ற வீடு, இதை தேவன் உலாவுகிற இடமாய் நீ மாற்றிட்டேன்னா இதுக்கு உள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பரிசுத்தமாய் மாறிடும். நீங்கள் ஒரு கிணத்துலையோ ஒரு குளத்துலையோ ஒரு தேங்கியிருக்கிற குட்டையிலையோ ஒரு சாதாரண உங்கள் வீட்டில் வச்சுக்கிற ஏதோ ஒரு வாளியிலையோ ஒரு தண்ணி வச்சுக்கிற அப்படின்னா ஒரு சின்ன கல் எடுத்து நடுவில் போட்டு பாருங்கள். அந்த நடுவில் விழுகிற கல்லினுடைய அந்த தாக்கம் ரவுண்டாக அப்படியே அப்படியே 4 பக்கமும் 5 பக்கம் அப்படியே அலையாய் போய் அங்கே மோதி நிற்கும். ஒரே ஒரு கல்லை தூக்கி போட்டு பாருங்கள், அது அப்படி எழுந்துன்னு அந்த அலை அப்படியே சுற்றிக்கிட்டே போய் அந்த சவுத்தில் முட்டும். அதுபோல தான் ஆவியானவர் நம்ம மத்தியில் இருந்தார்னா அவர் எங்கே இருந்தாலும் அவர் உலாவுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அப்போ முதலாவது உன் வீட்டை பரிசுத்தப்படுத்தினா கர்த்தர் உள்ளே வர ஆயத்தமாயிடுவார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம பரிசுத்தமே ஆகலை. நம்ம பரிசுத்தானா நம்ம வீடு மாறிடும், நம்ம பரிசுத்தமானால் நம்முடைய ஆஃபீஸ் மாறிடும், நம்ம பரிசுத்தமாயிடுமானா நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தமாயிடுவோம். நம்ம பரிசுத்தமாய் மாறிட்டோம் அப்படின்னா நம்முடைய போகிற வருகிற எல்லா காரியமும் ஆண்டவர் பரிசுத்தமாய் மாற்ற அவர் வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார். ஆனால் நம்ம அப்படி செய்யணும். முதல்ல நாம் தான் பரிசுத்தம் ஆகும், அதுக்கப்புறம் தான் மற்ற காரியம். நாம் பரிசுத்தமாக ஆகலை அப்படின்னா எப்படி பரிசுத்தம் ஆகும்? அங்கெல்லாம் முடிச்சுட்டு நான் வரேன், கடைசி வர முடியாது. ஆண்டவர் சொல்கிற உன்னை நீ மாற்று. அதான் இந்த இடத்துல சொல்கிறார். ஒன்று, அவர் பரிசுத்த வீடாய் மாற்று. ரெண்டாவது, தேவன் அங்கே இருக்கிறதுக்கான வழி அங்கே செய்கிறார். மூணாவது காரியம் பாருங்க, மூணாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏசாயா 12:6 சொல்கிறாரு, சத்தமிட்டு கம்பீரி. ஏன்னா இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன நடக்குது பாருங்கள். ஜெயங்கம்பீரமான ஆண்டவர் என்ன பண்ணுறாரா பாருங்கள். ஏசாயா 12:6 கொஞ்சம் வாசிங்க.
சீயோனிலே என்றதானே அந்த வாசமாக இருக்கிற மகளே மகனே, நீ சத்தமிட்டு கொஞ்சம் கம்பீரமாய் பாடு. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் எப்படி இருக்கிறாரா? பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ உலாவுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பெரியவராக இருக்கிறாருங்க. பெரியவர்னா உலகத்தில் சொல்லுவான் இல்லைப்பா அவர் பெரிய மனுஷன் இல்லை, அவர் சொல்கிறத கேளையா அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே பெரியவராய் அவர் தான் இருக்கிறார். அந்த பெரியவர் இருந்தால் எல்லா அசுத்தங்களும், எல்லா எதிர்ப்புகளும், எல்லா சண்டை சச்சுரும், எல்லா விதமான அந்தகார சக்திகளும் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த பெரியவர் உள்ளே இருக்குன்னா நீ சீயோனில் இருக்கிறவளே கம்பீரித்து சத்தமிடு. அப்போ முதல்ல வீடு பரிசுத்தமான உள்ளே வந்துடுவார். உள்ளே வந்துட்டார்னா அவர் பெரியவராய் மாறிடுவார். அல்லேலூயா. ஆனால் நம்ம வீட்டையே பரிசுத்தமாக வைக்கலையே. நம்ம வீடு தான் இருண்டு கிடைக்கிறது. இருளடைந்த ஒரு மனுஷனை போல நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உள்ளம் மாறி இருக்கும்போது எப்படி உள்ளே வருவாருங்க? யோசிச்சு பாருங்க. நம்முடைய வீடு என்ற இருதயம் உள்ளே வரணும். அதான் முதல் நாளே கூட சொன்னேன்ல, ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? அந்த வீடு நீங்கள் தான். அது வீடு பரிசுத்தமாக இருக்குது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்துக்கு எடுத்தால் தேவன் அவன் என்ன செய்வாருங்க? கெடுப்பார். அந்த ஆலயம் வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். அல்லேலூயா. அப்போ அந்த ஆலயம் நீங்கள் தானே. அவர் உள்ளே வர்றதுக்குன்னா நீங்கள் ஆயத்தமாக வச்சா தானே அந்த உள்ளே வருவார். நம்ம ஆயத்தமாக இல்லை, நம்ம பரிசுத்தமாக இல்லை, அசுத்தம். பாருங்கள், அந்த அசுத்தம் எங்கே போய் பிடிக்கிறது அப்படின்னா அந்த பரிதாபமாக அவர் நம்ம விட்டு விலகி போகிற ஒரு காரியத்துக்கு வருகிறார். பிரியமானவர்களே, அவர் உலாவதற்கு இடம் கொடுங்க. காலையில் எழுந்து நல்லா ஜெபிங்க, வேதம் வாசிங்க. கர்த்தர் ஜெபத்திலையும் பேசுவார், வேத வாசியத்திலையும் பேசுவார். நீங்கள் பைபிளை வச்சுக்கிட்டு 1க்கு 4 பைபிள் வாங்கி வீட்டில் அலமாரியில் அடிக்க வச்சுட்டு படிக்கலை அப்படின்னா அது வேஸ்ட் ஆகிடும். கர்த்தர் உங்களோட பேச மாட்டார். நீ உலக மனுஷனோட மோசமாக இருப்பேன், ஒன்றுத்துக்கு உதவாத ஆளாக இருப்பேன். உன் வாழ்க்கையில் இந்த அன்றாட நடைமுறை 3 காரியம் நடந்தே ஆகணும். ஒன்று, நீ வாசிக்கணும், ஜெபிக்கணும். 3வது, நீ ஆராதிக்கணும். ஆமாம், தனியாக ஆராதிக்கணும், சபையில் வந்து ஆராதிக்கணும். நீ எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் முடியல, என்னால் நடக்க முடியல, என்னால் உட்கார, இதெல்லாம் நீ எவ்வளோ நாளும் சொல்ல முடியாது. ஏன்னா அது கிறிஸ்துவ மேலே விழுந்த கடமை. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு கடமை வச்சுக்கிறாரு. அப்போ இந்த கிறிஸ்துவனுக்கான கடமை இது 3 ரொம்ப அவசியம். மற்றதெல்லாம் அப்புறம் விதிமுறைகள், பிரமாணங்கள், நியாய பிரமாணங்கள் எல்லாம் அந்த காரம் அப்புறமா எல்லாமே கொடுக்கறது, எடுக்கிறது, ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கிறது எல்லாமே இந்த முதல்ல 3 காரியத்தால் தான் ஆண்டவர் மத்தேயு 6:33 சொல்லும்போது ஃபஸ்ட்டு வாட அதான் சொன்னார். என்ன சொன்னாருங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன்? தேடு, எல்லாம் நடக்கும். அந்த தேடுறதுக்கு முன்னாடி 7ஆம் அதிகாரத்தில் இதை சொல்லிட்டு தான் 7ஆம் அதிகாரம் மத்தேயு 7:7 அந்த 7வது வசனம் கீ வேர்டை கொடுத்துட்டு போயிட்டார். 3 அந்த 3க்குள்ளே தான் அடங்கியிருக்கிறது. என்ன சொன்னாருங்க? இந்த 3மே இந்த கீவேர்டு இதில் தான் மொத்தத்தையுமே வச்சுட்டு போயிட்டார். 6ஆம் அதிகாரத்தில் சொல்லிட்டாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையோடைய நீதியும் தேடுங்கள், அப்போது எல்லாமே கொடுக்குறேன். நீ தேடனா நான் அதிகமாக கொடுக்குற ஆள் தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இப்போ அந்த தேடுறதுக்கான கீவேர்டை வச்சுட்டு போயிட்டார். 3 தான் எல்லாமே அதில் அடங்கி போய்க்குது. இந்த அடக்கத்தில் வச்சு நீ கேட்டேன்னா எதுனாலும் தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். முதல்ல சொன்னார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். இந்த 3க்குள்ளேயுமே உலகத்தினுடைய அனைத்து ஆசீர்வாதங்களையும் வச்சுட்டு போயிட்டார். அது உலக மனுஷனாக இருந்தாலும், வேற்று மொழியானவனாக இருந்தாலும், வேற்று மதத்தவனாக இருந்தாலும், இந்த 3க்குள்ளே தான் எல்லாமே அடங்கியிருக்கிறது. இதை சரியாக புரிஞ்சிக்காத தான் நிறைய பேர் அதை விட்டுட்டு பிச்சைக்கார மாதிரியே சொல்லுங்கிறான். ஆண்டவருக்கு சோத்துரும், என்னையா காப்பாற்றலை, என்னையா விட்டுட்டார், எனக்கு மட்டும் ஏன் இதை கொடுக்க மாட்டேன், எனக்கு என்ன ஆண்டவர் என் மேலே மட்டும் ஏன் அப்படி வச்சுக்கிறா, அப்படியாக்க இப்படியாக்க, இதே குறை ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்துக்கிற வேதம் ஒரு பொன்முட்டை எடுக்கிற வாத்துங்க. இதை எடுத்து உனதாக மாற்றினா அது உன்னை உயர்த்துமே தவிர தாழ்த்தவே தாழ்த்தாது. அல்லேலூயா. அதுக்கு நானே ஒரு சாட்சிங்க. ஆமாம், நான் நொந்து நூலாய் தரைமட்டமாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் காணாத காரியமெல்லாம் கண்டிருக்கிறேன். நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், உங்களுக்கு ஒருவேளை அது ஞாபகம் இருக்கலாம், இல்லது இதுவே யாராவது சொல்லுகிற நாளுன்னு கூட கேட்கலாம். எனக்கு உப்பை தவிர ஒன்றே நாங்கள் கடையில் வாங்கினது கிடையாது. 15 ஏக்கர் பம்ப் செட்டு நிலத்தோட சகலமும் விளைந்தது, விளைய வைத்தாள் நான். ஆனால் நான் ஆண்டவருக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும் போது தரை மட்டும் எவ்வளவு தூரம் தரை மட்டும் தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை ஆண்டவர் நொறுக்கி எடுத்துட்டார்.
ஆலமரத்தை அடிங்கல்ல ஒரு வாய் சோத்துக்காக பிச்சைக்கார மாதிரி படுத்திருந்த காலமெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. பாண்டிச்சேரி ஜிக்மர் ஹாஸ்பிட்டல் ஆலமரம் பல்லாதெல்லாம் இடித்து எடுத்துட்டாங்க. போய் பார்த்தா பைபாஸ் ஆகிட்டாங்க எல்லாம். அதுக்கு முன்னாடி அந்த பக்கம் போகிறதுக்கே பயப்படுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. ஆமாம், வெறும் ஆலமரமும் முந்திரி தோப்பு தான் இருக்கும், பாம்புகள் போயிருக்கும். அந்த ஏரியாவில் தான் யாருமே ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுக்க மாட்டேன்னு பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கு போச்சு. பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு கூட அதை கடைசியில் கொண்டு வந்து போடுறாங்க. ஒரு செம்மண்ணு தான். அந்த செம்மண்ணில் பல நாள் இந்த வேதத்தை மார்போடு அணைச்சி மேலே பார்த்து அழுத 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 நாட்களெல்லாம் நிறைய. இந்த வேதம் ஒரு நாள் ஏமாற்றுகிற வேதம் அல்ல. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவனை அது உயர்த்தும் என்று நினைக்கிறாரோ அவனை அது உயர்த்தும். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதனால் ஒன்று, நீங்கள் பரிசுத்த வீடாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க, உங்களுடைய வியாபார ஸ்தலத்தை மாற்றிக்கொள்ளுங்க, உங்களுடைய வேலை ஸ்தலத்தை மாற்றிக்கொள்ளுங்க, உன்னுடைய எல்லா காரியத்தையும் பரிசுத்த ஸ்தலமாய் மாற்றிக்கொள்ளுங்க. ரெண்டாவது, கர்த்தர் வருவார். எப்படி வருவார்? மூணாவது சொல்றாரு, அவர் வரும்போது அவர் பெரியவராக, அந்த பெரியவர்கிட்ட தட்டினா. அதனால தான் ஆண்டவர் வார்த்தை சொன்னார், இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் என்ன செய்வான்? நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேல் மோதுகிறதோ அவன் என்ன செய்வான்? நொறுங்கி போவான். அதான் பெரியவர். அல்லேலூயா. இந்த கல் அப்படின்றது சபை, நீயும் நானும் தான். இந்த கல் மேலே மோதுறவன் நொறுங்கிடுவான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இந்த கல் எவன் மேலே போய் மோதும் அவனும் நொறுங்கிடுவான் ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது உன் வீட்டை, உன் மனசை, உன் எண்ணத்தை, சிந்தையை பரிசுத்தமாக வச்சுக்க. ஆண்டவர் உள்ளே வருவார். ஆண்டவர் உள்ளே வர்றதுக்கு இடமே இல்லையே. ஆண்டவர் வர்றதுக்கு வழியே இல்லைன்னா அப்புறம் எப்படி ஆசீர்வாதம் வரும்? வாங்குகிற சம்பளம் எப்படி நிற்கும்? சாபந்தான் வருமே. இல்லை, அது எங்கே போகிறதுன்னே தெரியாது போயிடுமே. உன் உள்ளம் பரிசுத்தமாக இல்லை, வீடு பரிசுத்தமாக இல்லை, உன் வாழ்க்கை பரிசுத்தமாக இல்லை, உன்னுடைய எல்லாமே பரிசுத்தமாக இல்லைன்னா ஜெயகம்பீரமானவர் எப்படி வருவார்? ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன் வாக்கு கொடுத்தவர் எப்படி வருவார்? நான் உலாவினா தான் உனக்கு ஆசீர்வாதம். நான் உலாவினா நீ என் ஜனமாக இருப்ப. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போது நாம் எதுவுமே இல்லை, ஏதோ மாதிரி எல்லா உலக மனுஷன் மாதிரியே நானும் இருக்கிறேன். ஆமாம், அவர் மாதிரியோ நானும் இருப்பேன், இவர் மாதிரியே நானும் இருப்பேன் சொல்லுவாங்களே, அதே மாதிரி அவர் போன மாதிரியே போயிட்டார், இவர் போன மாதிரி. இது எல்லாம் இந்த ஆயா கதை, பாட்டி கதை, தாத்தா கதையெல்லாம் பேசுறதை விட்டுட்டு விசுவாசத்தில் முன்னேறி போய் பாரு, வெற்றி உனதாக மாறிடும். அல்லேலூயா. ஆனால் நிறைய பேர் அப்படி செய்கிறதில்லை. உலாவுகிற தேவனை விட்டுட்டாங்க, ஒரு காரியத்துக்கு போகிறோம். இது உங்களுக்கு தெரிஞ்ச கதை. போன ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கூட இதை கொஞ்சம் டச் பண்ண நான் ஆவியானவர் உணர்த்தினார். பாருங்க, உலாவுறவர். இப்போ ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. என்ன நடக்குது பாருங்க. இந்த காரியத்தை இங்கே என்ன ஆண்டவர் காட்டுறாரு பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? எப்போ மனுஷன் பாவம் செய்கிறானோ அன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டு, தேவனுடைய பிரசன்னத்தை கேட்டு, தேவனுடைய அந்த மகிமையை பார்த்து ஓடி போய் ஒளிந்து கொள்வான். பாவம் கிறிஸ்துவண்டை கொண்டு வராது. நல்ல கவனிங்க. முதல் மனுஷனாக இருக்கிற ஆதாம் ஏவாள். ஆதாம் என்று சொன்னால் செந்நிற மனுஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறார். ஆதாம் என்று சொன்னால் அதாவது ஜாதிகளுக்கு தகப்பன் என்று சொல்லப்படுகிறார். திரள் தகப்பன் என்றும் இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறார். ஏவாள் என்று சொன்னால் அதாவது உலகத்துக்கு ராணி என்று சொல்லப்படுகிறார். இன்னொரு மொழிபெயர்ப்பில் அந்த ஏவாள் ராணி என்றதை விட இளவரசி என்று சொல்லப்படுகிறார். அதாவது உலகத்துக்கெல்லாம் தாயானவள். பிரியமானவளே, அப்போ இந்த சந்ததியை எப்படி வச்சிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. ரெண்டு பேரும் படைக்கும்போது அந்த பேரே எப்படி வருதுன்னா, திரள் கூட்டத்துக்கு தகப்பனாய் இருக்கிறவன், செந்நிற மனிதன். அதோடு இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் உலகத்துக்கு தாயானவன், தகப்பனானவன் அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் படைச்சு வச்சாரு. ஆனால் இங்கே நடக்குது, அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? யோசிச்சு பாருங்க.
அவர் உலாவுறார், எப்போதும் டெய்லி வராரு, உலாவுறார். ஆதாமே எப்படிங்கிற, நல்லா இருக்கிற ஆண்டவரே, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். எதை சாப்பிட்டேன்? இந்த பழம் சாப்பிட்டேன். சரி, இப்போ என்ன பேர் வச்ச இதுக்கு அப்படின்னு எல்லாத்தையும் கேட்குறார். ஆடு அவனுக்கு கீழ்ப்படிது, மாடு கீழ்ப்படிது, சிங்கம் கீழ்ப்படிது, யானை கீழ்ப்படிது, சகலமாக அவனுக்கு கீழ்ப்படிது. அவன் சொல்லுகிற காரியத்துக்கு கீழ்ப்படிது. படுனா படுது, எழுந்துக்கினா எழுந்துக்குது. அவன் சாப்பிட்றான், போய் தண்ணியை குடிக்கிறான், அங்கே வந்து தூங்குறான். எது தேவையதெல்லாம் அவனுக்கு ஒன்று குறைவில்லாதபடி ஒரு வாழ்க்கையில் ஆண்டவரை டெய்லி வந்து அவனோடு சம்பாஷணை பண்ணுகிறார். அல்லேலூயா. அவனோடு கூட என்ன செய்கிறாருங்க? பேசுகிறார். மலையாளத்தில் சொன்னால் சம்சாரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் பேசுகிறார். டெய்லி அண்ட சராசரங்களை உண்டாக்கின ராஜாதி ராஜாவாக இருக்கிற கர்த்தாதி கர்த்தாவாக இருக்கிற ஆண்டவர் ஒரு மனுஷனோட, அதுவும் எங்கிருந்து வந்த மனுஷன் மண்ணை எடுத்து ஒரு உருவத்தை செய்து அந்த உருவத்தை பார்த்து என் மாதிரியா இருக்கிறான்னு சொல்லி ஜீவ சுவாசத்தை உருவாக்கி நீ வாழ்ந்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு போன அந்த மனுஷனோட இறங்கி வந்து அவனோட பேசுகிறார். எப்படி பேசியிருப்பாரு? பெரிய வானத்துக்கு பூமிக்கு பெரிய ஆளாக இருந்துக்குன்னு இவன் ஆதாம குட்டி ஆளாக இருந்துன்னு இப்படி பார்த்து ஆண்டவரே ஆண்டவரே அப்படியெல்லாம் பேசிக்க மாட்டார். அவர் இறங்கி வந்து அவனோடு சமமாக நின்று பேசியிருக்கணும். நல்லா கவனிச்சு பாருங்க. தோட்டத்தில் உலாவுறார், தோட்டத்தில் உலாவி பேசுகிறார், தோட்டத்தில் எல்லாத்தையும் செய்கிறார், எல்லாமே நடக்கிறார். ஆனால் இப்போ சத்தத்தை கேட்டு அவன் ஓடி ஒளிந்து கொண்டான். பாவம் தெய்வத்தண்டை விட்டு தூரமாய் விலக செய்கிறது. பிரியமான தேவப்பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் எப்போவுமே நாம் எப்போ ஆண்டவர் நம்ம விட்டு விலகுவார் அப்படின்றது யாருக்கு தெரியாது. இங்கே பாருங்க, இவன் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். இவன் தான் இப்போ உலாவுறார், இப்போ அவர் கூப்பிடுறார். இப்போ பாருங்க, ஒரு சில காரியத்தை நாங்கள் சொல்ல போகிறேன். அதாவது அசுத்தமான இடத்துல தேவன் தங்க மாட்டார். நீ என்னதான் பெரிய ஆளாக இருந்தால் கூட அசுத்தமான காரியம், அநியாயமான காரியம், பாவமான காரியம், ஆமாம் விபச்சாரமான காரியம், வேசித்தனமான காரியம், வேதத்தில் கொஞ்சம் தியானம் பண்ணால் ஒரு சில காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நாய் விற்ற பணமும் வேசியின் பணமும் கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னார். என்ன நாய் விற்ற பணம், எங்கே நாய் விற்று காணி கொடுத்தாங்க அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி சில வேதத்தெல்லாம் கொஞ்சம் தடவி பார்த்தா வேறு யாருமே சொல்ல, ஆண் புணர்ச்சிக்காரன் ஆண்டவர் சொல்கிறார். விபச்சாரக்காரன், விபச்சாரி, வேசித்தனமான இந்த காணிக்கெல்லாம் எடுத்தாந்து கோயிலில் போட்டேன்னா அது ஒரு பிரயோஜனம் இல்லை, அது ஆண்டவருக்கு அருவருப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நாய்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது பிலிப்பியரில் ஒரு இடத்துல சொல்லுவார், நாய்களுக்கு எச்சரிக்கை ஆயிருங்கள். என்ன நாய்கள் அப்படின்னு விசாரித்து ஆராய்ச்சி பார்த்தா அந்த பைபிளில் சொல்லுவார், நாய்கள் அப்படின்னு யாரை சொல்கிறார் அப்படின்னா விபச்சாரக்காரன், ஆண் புணர்ச்சிக்காரன் ஆண்டவர் சொல்கிறார். இவர்களுக்கு எச்சரிக்கை ஆயிருங்கள். பிரியமானவர்களே, பரிசுத்த குலைச்சல் ஆகும்போது தேவன் நம்ம விட்டு விலகி போயிடுவார். ஆண்டவர் நம்ம உள்ளத்தில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும், ஆனால் எப்படியோ மாறி போயிட்டு இருப்பார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். அப்போ இங்கே பாருங்க, அவர் சொல்கிறாரு தேவன் தங்க மாட்டார். இப்போ பாருங்கள், ஒரு 5-6 காரியத்தை கொஞ்சம் வேகமாக போகிறேன். 1/2 மணி நேரம் இருக்கிறது இல்லையா, ஆமாம் 35 நிமிஷம் இருக்குது. கொஞ்சம் வேகமாக போகிறேன், ஏன்னா எப்பவுமே நேரம் இல்லாதே முடிச்சிருவேன் நான் எப்போ. இப்போ கொஞ்சம் ஒரு 35 நிமிஷம் இருக்குது. பாருங்கள், தேவன் இங்கே இவர்கள் ஆண்டவரை விட்டு விலகின போது என்னெல்லாம் நடந்தது. எனக்கு நீயும் நானும் ஏன் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம் அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் விரும்புகிற பாத்திரமாய் நாம் இல்லாமல் போகிறதுனால தான் ஆண்டவர் நம்ம விட்டு விலகிறார். நமக்கு நாமே ஒரு கோடு போட்டுக்குவோம், அது பாஸ்டர் கர்த்தருக்கு தெரியல என் கஷ்டம், இப்படி நம்மளே ஆண்டவருக்குள்ளே. நான் பக்கத்தில் பேசும்போது, ஏக்கா என்னை பற்றி உனக்கு தெரியாதா, நான் அப்படிப்பட்ட ஆளா அப்படின்ற மாதிரி ஆண்டவர்கிட்ட கூட சொல்லுவோம். அதனால தான் எங்கேருந்து வந்து இந்த வார்த்தையெல்லாம்னா, அதான் லோத்துக்கிட்டேருந்து வந்தது. ஆண்டவரே என் கஷ்டம் உனக்கு தெரியாதா, இந்த ராத்திரி மிட் நைட்டில் போய் நீ ஓடிப்போ இந்த ஊரை விட்டு அப்படின்றீங்களே, அந்த மலைக்கு போய் இங்கே போன்றீங்களா, அழிக்க போகிறேன், நான் எங்கே ஓடுவேன், இந்த 2 வாலி பொண்ணு வச்சுக்கிட்டு நான் ராத்திரியில் எங்கே ஓடுவேன், எந்த கழுது வரும், எந்த குதிரை வரும், எந்த சிங்கம் வரும், அடிச்சு போடுறோமில்ல. ஆண்டவரே இதோ பக்கத்தில் ஒரு சின்ன கிராமங்குது பாரு ஆண்டவரே, அந்த இடத்துக்கு போயிடுற ஆண்டவரே. நம்ம நாமே ஆசீர்வாதத்துக்கு தடையா சில காரியங்களை அவர் யோசிக்கிறார். டே நான் இந்த பட்டணத்தையே அழிக்க போகிறேன், பாவம் பெருகிடுச்சுரா, ஓடி போடா அப்படின்னா அவன் அந்த சின்ன கிராமம், இப்போ அந்த சின்ன கிராமம் சேர்ந்து அழிக்கப்படணும் ஆண்டவர் திட்டம். ஆனால் இவன் பரவாயில்ல உனக்கு இரக்கம் பாராட்டுன்னு ஓடி போன கிராமத்துக்கு. நல்ல கவனி, அப்பவும் ஒரு வார்த்தை சொன்னார், போகும்போது பின்னாடி திரும்பி பார்க்காதே.
ஓடும்போது அவருடைய மனைவி திரும்பி பார்த்து, ஐயோ என் பொருளெல்லாம் போச்சேன்னு நினச்ச உடனே உப்பு தூணாய் மாறிட்டான்னு வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சில கட்டளைகள் வச்சுக்கிறார், ஆசீர்வாதம். இப்போ அவன் போகும்போது அந்த சின்ன கிராமத்துக்கு போய் ராத்திரியோட ராத்திரி அவன் நிற்கும்போது இங்கே பட்டணம் அழிந்து வானமண்டலம் புகை எழும்புகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, என்ன நடக்கிறது? கர்த்தருக்கு நாம் சில இடத்துல விட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம அவர் காரியத்தில் இழுத்து நிற்போம். ஆண்டவரே, உங்களுக்கு தெரியாதா, என் கஷ்டம் தெரியாதா, என் பாடு தெரியாதா, என் பிள்ளை இப்படி ஆக்கும், என் புருஷா அப்படி ஆக்கும், இதெல்லாம் நாம் சொல்கிறதெல்லாம் ஆண்டவர் காதல் ஏறவே ஏறாது. நீதி நியாயன்றது தான் ஒன்று இருக்குது, எல்லாத்தையும் அவர் அப்படி செய்வார். இப்போ பாருங்கள், இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, எப்போவுமே பாவம் செய்கிற இடத்துல ஆண்டவர் இருக்க மாட்டார். பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, சின்ன ஆளாக இருந்தாலும். நீங்கள் ஒருவேளை உலகம் வச்சுக்கிற மாதிரி நம்ம பேசலாம், பாடலாம், எல்லாம் நடக்கலாம். ஆனால் பாவம் இருக்குதுன்னாவே ஆண்டவர் விலகிடுவார். முதல் காரியம் பாருங்கள், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்கிறார் பாருங்கள். 3:6 என்ன சொல்கிறார் பாருங்களேன். அப்போது ஸ்ரீயானவள் அந்த விருட்சம் எப்படிதான் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமோ, புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதாக விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள். அவனும் அதை என்ன செய்தாலாம்? ரெண்டாவது கவனிக்கணும், அங்கே இது கொஞ்சம் துணிகரமாய் பாவம் செய்தார்கள். 2 பேருமே. ஆண்டவர் சொன்னார், எல்லாம் உனக்கு தான்பா, இது ஒன்று மட்டும் நீ வேண்டாம், இது வேற்றுமையான மரம் அப்படின்னு சொல்லிட்டார். நீங்கள் நாம் கூட உலகத்தில் எதுவுமே வேண்டாம்பா, எல்லாம் உனக்கு ஆளுகை பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா அதெல்லாம் விட்டுட்டு எது வேண்டான்ற நான் அதைத்தான் செய்வான். பாருங்கள், இங்கே இந்த வார்த்தை கொஞ்சம் நல்லா நிதானமாக நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சம்பவம் துணிகரமாய். இன்றைக்கி நிறைய வாழ்க்கையில் துணிகரமாய் பாவம் செய்கிறது தான் நிறைய வாழ்க்கையில் வேதனையாய் காணப்படுகிறதை பார்க்குறோம். துணிகரமாக சர்ச்சைக்கு ஏன் வரல, துணிகரமாய் போய் சொல்லுவான், இல்லை பாஸ்டர் அங்கே போனேன், ஆமாம் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, ஒரே வார்த்தை தான், துணிகரமாய். இன்றைக்கி நிறைய வாழ்க்கை ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மறுக்கிறார்னா, உலகத்தினுடைய மனுஷனை விட நாம் ரொம்ப துணிகரமாய் சில காரியத்தை செய்கிறதுனால தான். பாருங்கள், அங்கே சொல்கிறாரு, அப்போது ஸ்திரீயானவர் அந்த விருட்சம் புசிப்புக்கு எப்படியா இருக்குதான், பார்க்கும்போதே கண்ணை கவர்ற மாதிரி இருக்குதான். அதனால் அவர் சொல்கிறாரு, நல்லதும் பார்வைக்கு எப்படி இருக்குதா, இன்பமா. எப்படிங்க பார்வைக்கு அழகாக இருக்குதுன்னு சொல்லுமே தவிர இன்பம் எப்படி வரும்? அப்போ ஏற்கனவே இந்த பழத்தை டெய்லி பார்த்து 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 அது எப்படி இருக்கும், சாப்பிட்டா அவ்வளோ இன்பமாக இருக்க, ருசியாக இருக்கும்னு அவள் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறா. அந்த காரியம் தான் சொல்கிறாரு, இன்பமோ புத்தியை என்ன செய்தான், அதாவது தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறதுன்னு கண்டுட்டா. சுனிகரம். பாருங்க, அடுத்த காரியம் நடக்கிறது. அதாவது கண்டு அதன் கனி அவர் என்ன பண்ண, எட்டி பறிச்சா. பிசாசு சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், தேவன் சொன்னாரே. ஏன் யோசேப்பு சொல்றானே, இந்த வீட்டில் உன்னை தவிர எனக்கு பெரியவன் யாருமே இல்லை, என்ன அதிகாரியே வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மனைவி வந்து சட்டை பிடிச்ச கூட சட்டையோடு விட்டு நிர்வாணியாய் ஓடனானே, அந்த காரியத்தை இவன் தான் செஞ்சிருக்கணும் முதல்ல. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவன் அடுத்த ஆளு, இவன் தான் முதல் ஆளு. இவங்க நடக்குது பாருங்க. அவள் எட்டி துணிகரமாய் அதை கனியை பறித்து நல்லா சாப்பிட்டு, ரெண்டாவது சொல்ற புசித்து தன் புருஷனுக்கு என்ன செய்தார், கொடுத்தார். இவனாவது என்ன சொல்லிக்கணும், இது தப்பு, நீ செய்கிறது அநியாயம் அப்படின்னு இவன் சொல்லியிருக்கணும். அன்னைக்கே ஒரு கதை சொன்னாங்கல்ல, பெண்கள் சகோதரிகள் கோச்சிக்க வேண்டாம், அன்னைக்கே ஒரு கதை சொன்னாங்கல்ல, பொண்டாட்டி என்ன செய்கிறாங்க, முந்தானியில் முடிச்சுக்கிட்டான்ற கதை மாதிரி அன்றைக்கி வாங்கி, அத்தான் அழகாக இருக்குது, அத்தான் இனிமையாக இருக்குது, அத்தான் சுவையாக இருக்குது, அத்தான் பார்வைக்கு நல்லா இருக்குது, அத்தான் நம்ம சாப்பிட்டா நம்ம 2 பேரும் தேவதூர மாதிரி ஆயிடுவோன்னு சொன்னோன்னு அவனும் தலையாட்டிக்கிட்டு வாங்கி புசித்தான். துணிகரமாய் பாவம் செய்தார்கள். அல்லேலூயா. ஒன்று மனைவி எதிர்த்திருக்கணும், இல்லைன்னா புருஷன் எதிர்த்திருக்கணும். 2 பேருமே துணிகரமான பாவம். எனக்கு அவருடைய சம்பவம் என்ன தெரியுமா, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. கொஞ்சம் நான் வேகமாக போகிறேன், இந்த 3ஆம் அதிகாரத்தை அடிப்படையாக கொஞ்சம் வச்சு. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14-15 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. யாக்கோபு நிருபம் இல்லையா, 1:14. அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு
சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு என்னதுங்க? இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை. அதனால தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வரும்போது சொன்னார். என்ன சொன்னார்? பாவம் என்னங்க உன் வாசல் படியில் படுத்துன்னு தேவன் சொன்னார். நான் ஏசு சொன்னார் பாவத்தின் சம்பளம். நேரடி அடிச்சு விட்டு போயிட்டார். அவர் சொல்கிறாரு பாவம் வாசல் படி இருக்குங்க. என்னைக்கு நாம் ஒருவன் அசிங்கமாக பேசுகிறோம், அவாண்டமாக பேசுகிறோம், அவனுக்கு விரோதமாய் பேசுகிறோம், அது எங்கேயும் போது அந்த பால் மாதிரி சுற்றி வந்து வாசலில் தான் படுத்துன்னு இருக்கும். காலம் வரும்போது விழுங்கிடும். அல்லேலூயா. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம பேசுறது பார்க்குறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தவனை வந்து யாருமே இல்லைன்னா அநாகரிகமாக கண்டமேனிக்கெல்லாம் பேசக்கூடாது. காலம் எப்படின்னெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் அது வாசலில் இருக்கணும். ஆண்டவர் நாசுகா சொன்னார். ஏசுனார் நேரடியாக சொல்லிட்டார் பாவத்தின் சம்பளம் மரணம். அவ்வளோதான். பாவம் செய்கிற செத்தே ஆகணும், வேறு வழியில் நரகந்தான்ட்டார். அப்போ முதல் காரியம், பரிசுத்தமாக இருக்கிற இடத்துல தேவன் இருப்பார், பாவமான இடத்துல தேவன் இருக்க மாட்டார். இவனை படைச்சி இவன் மேலே அவ்வளோ காரியம் வச்சுருந்த அந்த காரியம் துணிகரமாய் பாவம் செய்யக்கூடிய காரியம். அதனால்தான் இவன் போய் ஒளிஞ்சிக்கிற அளவுக்கு அங்கே மாறி விட்டார். இவன் ஆண்டவரை பார்த்தான், ஐயோ நான் நிர்வாணியாக இருக்கிறேன். இது வரைக்கும் அவனுக்கு அந்த எண்ணம் வரல. இப்போ அவன் சொல்கிறான் நான் நிர்வாணியாக இருக்கிறேன், நான் எப்படி போய் பார்ப்பேன் ஆண்டவரை? யோசிச்சு பாருங்க. 2 அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 3 அதிகாரம். அதற்கு அவன் நான் தேவரீருடைய சத்தத்தை கேட்டதினாலே நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றார். 2வது பாருங்க, இப்போ பாவம் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூரம் விலகினே வந்துடுச்சு, அப்படியே போயிடுச்சு. எனக்கு நல்லா ஞாபகம். நான் மூலியத்துக்கு வந்த புதுசில் என் வயசில், அப்போது அந்த வயசில் 27 வயசு 25 வயசில் ரட்சிக்கப்பட்டோம். ஒருவேளை ஆண்டவரை முன்னாடி ஏற்றுக்கணுந்தாக்கா சின்ன வயசில் கூட ரட்சிக்கப்பட்டிருந்தா இவ்வளோ பெரிய உபாதைகள் வந்திருக்காது, நான் விசுவாசிக்கிறேன். ஆமாம், எல்லாமே முடிஞ்சு அடிஞ்சு ஒரு 10-15 வருஷம் போராடி அதுக்கப்புறம் ரட்சிக்கப்படும் போது அங்கே ஜபக்கூட்டம் நடத்துகிறோம். சின்ன, அதாவது கிராமங்களில் ஒரு பேண்டு வச்சுக்கிட்டு அப்பப்போ சாயங்காலத்தில் ஜபக்கூட்டம் நடத்தும் போது ஒரு நாள் ஜபக்கூட்டத்தை நடத்தினுக்கிறோம், வாசிக்கிறோம். ஒரு ஆளை காணோம், மிஸ் ஆகிட்டார். எங்கே அப்படின்னு கேட்டால் அவர் வரல அப்படின்னாங்க. முடிவில் வராரு. வந்துட்டு என்னையா நீ தானே ஐயா முக்கியமான ஆள், நீ எங்கே போன அப்படின்னா, இல்லை நான் வரல. ஏன் வரலன்னா, அது வரல, ஒரு ரகசியமாக இழுத்துன்னு போய் கோச்சுக்காத, நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் ஒரு காதல் இருந்தது, நான் அந்த பொண்ணை கூட்டின்னு போயிட்டேன் அப்படின்ட்டான். பாருங்கள், இவர் இப்போ இல்லை, அதனால தைரியமாக சொல்லிடுற. அவர் மறிச்சிட்டார், பரலோகத்துக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டார், ஒரு ஊழியக்காரனாக பண்ணார், சபை வச்சார், ஆத்தும ஆதாயம் பண்ணார், அவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கிறிஸ்துவ கல்யாணம் பண்ணார். அதுக்கப்புறம் ஆண்டவருக்குள்ளே வந்து அவர் பரலோகத்துக்கு போய் என் வயசு அவங்க ஒரே வயசு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இங்கே சொல்கிறார் பாவம் ஒற்ற துணிகரமாய் செய்ததுனால அவன் தன்னைத்தானே மறைத்து கொண்டவனாய் மாறிட்டான். சில நேரத்தில் பாவம் செஞ்சுட்டா முன்னாடி வர்றதுக்கு யோசிப்போம், இல்லைப்பா வேண்டாம், நான் தப்பான்ட்டேன், அங்கே போனால் ஏன்னா 4 பேர் என்னை கேலி பண்ணுவான் அப்படின்னு தன்னைத்தானே கடவுளை விட்டு மறைத்து கொள்ளுகிற ஒரு காரியத்தை அங்கே செய்கிறதை பார்க்கிறோம். அப்போது தேவன் சொல்கிறாரு, நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் யாராக இருப்பீங்க? என் ஜனமாக இருக்க. கம்பீரமான காரியம். இவனே சொல்லிட்டான், நான் உங்கள் ஜனம் இல்லை, நான் பாவி, நான் ஒதுங்கி போயிடுறேன். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9 அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்கிறார் பாருங்களேன். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9 அதிகாரம் 3வது வசனம் இருக்குதா பாருங்க. ஒளிந்து கொண்டாலும் அங்கே அவர்களை நான் என்ன பண்ணுவேங்க? தேடி பிடிப்பேன். அவர்கள் சமுத்திரத்தினுடைய ஆழத்தில் போயிட்டாலும் என்னுடைய கண்களுக்கு அவர்கள் எங்கே போய் மறைந்து கொண்டாலும் அங்கே அவர்களை நான் எங்கே விட்டுருவேன் அப்படின்னா, அதாவது கடிக்கிற பாம்புகளுக்கு நான் என்ன செய்வேன்? பாவம். அதனால தான் ஏசு சொன்னார், பாவத்தின் சம்பளம் அது கடிக்கும், காலம் வரும்போது கிடைக்கும். அவர் சொல்றார், அவர்கள் கர்மேலின் கொடி முடியில் போய் ஒளிந்து கொண்டாலும் அங்கே என்ன செய்வேன்? அவர்களை தேடி பிடிப்பேன். அவர்கள் சமுத்திரத்தின் ஆழத்தில் போய் என் கண்களுக்கு மறைந்து கொண்டாலும் அங்கே அவர்களை நான் என்ன செய்வேன்? அந்த பாம்புனா இவர் கட்டளை இடலை, இவர் ஒதுங்குறாரு, வர வேண்டிய உள்ளே வந்துடுறான். நல்ல கவனிங்க. நீங்கள் நியாயாதிபதிகளை பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 40 இடத்துல இருக்கும். அது அப்படியே சொல்லுவோம், இஸ்ரவேல் ஜனங்க ரொம்ப துன்பப்படுவாங்க.
ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கடவுளை விட்டு பின்வாங்கி அவங்க ஆராதனைகள் செய்வாங்க. அந்த ஆராதனை இந்த ஆராதனை சொல்லி ஆண்டவருக்கு உள்ள ரொம்ப கஷ்டப்படும் போது மனம் திரும்பி அந்த பாவத்தை விக்கிரகத்தை அதெல்லாம் விலகிட்டு பரிசுத்தமாகும் போது ஆண்டவர் மறுபடியும் உள்ளே வருவார். உள்ளே வந்து அவர்களை தூக்குவார். மறுபடியும் பாவம் செய்வார். மறுபடியும் தூக்கி விடுவார். மறுபடியும் பாவம். அப்போ ஒவ்வொரு ஆள் வருவார். ஒரு எப்தா வருவார், ஒரு கிதியோன் வருவார். ஒவ்வொரு ஆள் ரட்சகர் அனுப்பி விடுவார். நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்கிறாரு இங்கே ரெண்டாவது, நான் உங்கள் நடுவில் உலாவுறேன் அப்படின்னா நீ பரிசுத்தமாக இருந்தால் எப்போதுமே நான் உலாவுகிற ஒரு தேவனாய் இருப்பேன். உன் வீடு பரிசுத்தமாக இல்லைன்னா நான் வரமாட்டேன். நான் வர்றதுக்கு முன்னாடி நீயே போயிடுவேன், ஓரம் ஒதுக்கிடுவான். இங்கே சொல்கிறார், எங்கே போனாலும் பாம்புகள் உன்னை கடிக்கணும். ஏன் கடிக்கணும்? இவர் போயிட்டார்னா பாம்பு தான் வரும், பிசாசு வரும். இப்போ ஆண்டவரே இல்லைன்னா அடுத்த ஆள் உள்ளே வரணும்ல. இப்படி தானேங்க. இப்போ வீடு கட்டி வச்சுருப்பான், வீட்டுக்கு சொந்தக்காரன் வந்து குடியிருந்தா அந்த வீட்டு பக்கத்தில் யாருமே வரமாட்டான். வீடு பாழடைஞ்சு கிடக்குதுன்னா அங்கே குடிகாரன் வருவான், கூத்தாடி வருவான், விபச்சாரக்காரன் வருவான், ஏமாத்துறவன் வருவான், கஞ்சாடிக்கிறவன் வருவான். அது இல்லாத பள்ளி பூச்சி, அந்த பூச்சி இந்த பூச்சி, பாம்பு தேள் எல்லாம் அந்த இருட்டில் குடியிருக்கும்படியான அது எல்லாம் வந்து அங்கே குடியிருக்கிற காரியம் வந்துடும். இருக்க வேண்டிய ஆள் அதை அதாவது பெருக்கி மொழிகி சுத்தம் பண்ணி இருந்தால் தேவ பிரசன்னம் அங்கே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். இந்த உலாவுகிற தேவன், அவர் உலாவுகிற தேவனை ஒதுக்கிட்டார்னா அடுத்த ஆள் உள்ள வருவானா இந்த மாதிரி ஆள் தான் வருவான். பாம்புகள் கடிக்கும், தேள்கள் கடிக்கும். ஆமாம், பிசாசு போயிட்டு 7 பிசாசு தூக்கிட்டு வந்து உள்ள குடியிருக்கும். இதெல்லாம் எப்போ நடக்கும்? அவர் ஒதுங்குறாருன்னா இது நடக்கும். இவ்வாறு இவனே ஒதுங்கினா நான் நிர்வாணி. ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்து 3வது காரியம் பாருங்க, 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் என்ன கேட்கிறாரு பாருங்க. 3வது காரியம் அவனை பார்த்து என்ன கேட்டாரு வாசிங்க. அப்போது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? நல்ல கவனிக்கணும். உனக்கு நிர்வாணி என்று யாரா சொன்னதுன்னு கேட்கிறார். இதில் அர்த்தம் வித்தியாசமாக இருக்குது. 12வது வசனம் பதில் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி நீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனி எனக்கு கொடுத்தார். ஸ்திரீயை கேட்டா அவ சொல்கிறா, என்ன சொல்கிறா? அது கொடுத்தார். இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, தோட்டத்தை அதாவது தேவனுடைய திட்டத்தை தகர்த்தான். அல்லேலூயா. நம்ம அழைக்கும் போது நம்ம எல்லாருக்கும் ஒரு திட்டத்தை வச்சு தான் ஆண்டவர் கூப்பிடுறார். நிறைய பேர் என்னோட கூட நான் ஏறிங்களா உக்கார், அவன் போனா 2 அடி போடு. பாருங்க, என்னோட கூட ஊழியத்தில் அரக்கோணத்தில் இருந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். எல்லாருமே அவங்க சிஎஸ்சி, நான் பெண்டிகாஸ்ட் மாதிரி உலாவின சகோதரர்கள். இன்றைக்கி அவர் சென்னையில் இருக்கிறார். அவர் ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணுகிறார், MBBS டாக்டரு. அவரும் நாங்களும் எல்லாம் ஒரு ஊழியத்துக்கெல்லாம் போகும்போது ஊரை சுற்றிக்கிட்டு அப்படி அவர் சிஎஸ்சிலேருந்து வருவார். ஞாயிற்றுக்கிழமைனா அவர் சிஎஸ்சிக்கு போயிடுவார், நான் பெண்டிகாஸ்டுக்கு போயிடுவோம். இது மாதிரி ஒரு 10-15 வாலிபர்கள் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அவ்வளோதான். ஒரு கேலி கிண்டலெல்லாம் இருக்கும். அப்போது என்னப்பா அப்படின்னு அவர் பேர் சொல்ல, நம்ம பேர் சொல்லி கேலி பண்ணுறோம். பாருங்கள், அவரவருக்கு ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சுக்கிறார். இப்போது நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் எனக்கான ஒரு பாதையை ஆண்டவர் இந்த பக்கம் தள்ளினார். அவர் ரட்சிக்கப்பட்டு அவருக்கான ஒரு பாதையை தள்ளினார். அவர் திரும்ப அரக்கோணத்துலேருந்து பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்துலேருந்து அவர் வருவார். கிராமத்தில் சைக்கிள் ஓட்டுன்னு வருவார். இன்றைக்கி அவருக்கு சொந்தமாக கெல்லிஸ் பகுதியில் ஒரு வீடு. அந்த அம்மா MBBS டாக்டர். பாருங்கள், இன்றைக்கி அவங்க பல புத்தகங்களை, நேற்று கூட அந்த சிஎல்ஸில் போய் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்த, சில பைபிளுக்காக போயிருந்தேன்னா போய் பார்த்தா அவங்களுடைய புத்தகங்களே சும்மா 100கணக்கான புத்தகங்கள் இருக்கிறது. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. எடுத்து திருப்பி பார்த்தா அவர் பேர் அதில் போட்டிருக்கிறாங்க. அவருடைய மனைவி அவரும். நல்ல கவனிங்க, இது நடந்தது 1985ஆம் ஆண்டு. இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் அழைக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சுக்கிறார். ஆதாம் ஏவாளை அழைக்கும் போது அவர்களுக்கு ஒரு திட்டத்தை வச்சார். அந்த உலகத்தை உருவாக்கும் போது அவருக்கென்று ஒரு திட்டத்தை அவரிடத்தில் அவர் சொல்றார். இந்த திட்டத்தை இவர்கள் இருவரும் பாழ் பண்ணி விட்டார்கள். இன்னைக்கு நம்ம கூட நிறைய பேர் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது தேவனுடைய திட்டத்தை தகர்த்து போடுறவர்களாய் மாறுகிறோம். இதில் எங்களோட சுற்றின்னு இருந்த ஆளுங்கள்லாம் சில பேர் மறிச்சே போயிட்டு அந்த வயசில்,
சில பேர் வேலைக்கு போட்டான், உலக வேலைக்கு. சில பேர் வியாபாரத்துக்கு போயிட்டான். சில பேர் உருப்படாதையே போயிட்டான். சில பேர் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டோம். சில பேர் உண்மையாக ஆண்டவரை போராட்டமாக இருந்தால் கூட பிடிச்சிக்கிட்டோம். பாருங்க, இன்னைக்கு அவரவர்களுடைய பாதை. கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருந்தார் பாருங்க. அந்த திட்டத்தை இந்த ஆதாமும் ஏவாளும் தகர்த்து எறிந்து விட்டார்கள். பிரியமானவர்களே, தேவன் நம்ம அழைக்கிறாருன்னா ஒரு திட்டம் கட்டாயம் இருக்கும். அந்த திட்டத்தை நாம் தகர்த்து எறிஞ்சிட்டோம் அப்படின்னா தேவன் ஒரு நாள் நம்ம மேலே பிரியமாய் இருக்க மாட்டார். உலகத்தை எப்படி உண்டாக்குனார், உலகத்தினுடைய வாழ்க்கை என்ன, எதிர்காலம் என்ன, இது கொஞ்சம் அப்படியே ஆராய்ஞ்சினே போனோம்னா நிறைய சம்பவம் இருக்கிறார். ஆதாம் கிட்ட நிறையா பேசிக்கிறார். ஆதாம் கிட்ட நிறைய சம்பாஷணை பண்ணியிருக்கிறார். இந்த உலகத்தினுடைய எதிர்காலம் இப்படி இருக்கணும், புதிய வானம் புதிய பூமி எப்படியெல்லாம் இருக்கும்போது அப்படியெல்லாம் பேசியிருக்கிறார். அதுக்கான ஆதாரத்தை கொஞ்சம் உள்ளே பார்க்கும்போது நிறைய இடத்துல தீர்க்கதரிசி மூலிமா நிறையா தெரியும். ஆனால் இப்போது தேவனுடைய திட்டத்தையே தகர்த்து போட்டு பிறகு ஆண்டவருக்கு எவ்வளோ கோபம் வரும். அதனால தான் கேட்டார், உனக்கு அதாவது நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? எனக்கு நிறைய பேர் சத்தியத்தை விட்டு விலகி வழுவி போகும்போது ஆண்டவர் கோபப்படுறார். ஒரு வசனம் வாசி பாருங்க, என்ன சொல்றார்? ஏசாயா 37ஆம் அதிகாரம் 26வது வசனம் என்ன சொல்றார் பாருங்களேன். ஏசாயா 37:26. என்ன சொல்றாருங்க? நான் வெகு காலத்துக்கு முன் அதை நியமித்து பூர்வ காலம் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகளாக்கும்படி நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். அல்லேலூயா. சில திட்டம் ஆண்டவர் நமக்குன்னு ஒரு பாதையெல்லாம் வச்சுக்கிறார். ஆமாம், நான் கூட கொஞ்சம் தடுமாறிட்டேன். ரட்சிக்கப்பட்ட புதுசில் நான் கூட தடுமாறலைன்னா என் பாதை இதோட பெருசாக தான் இருந்திருக்கும். ஒருவேளை சின்ன வயசுலேயே நான் அதாவது மிஷினரி ஸ்கூலில் படிக்கும்போது 1ஆம் கிளாஸ்லேயே புதிய ஏற்பாடை கொடுத்து இயேசு நல்லவர் சொன்னேன். அன்னைக்கு நான் ஏற்றுக்கின்னு இருந்துக்குன்னா இன்னைக்கு எனக்கு இந்த பாடுகளே வந்திருக்காதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். இயேசு நல்லவர். அல்லேலூயா. அவர் யாரும் ஏமாத்துகிறவர் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் வெகு காலத்துக்கு முன்பாக அதை நியமித்தேன். அப்போ ஆதாம் ஏவாளை நியமித்து ஆதி காலத்திலே அவங்களுக்கு முன்னாடி ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். உலகம் இப்படி இருக்கணும், பாவம் இல்லாத சந்ததியாய், பரிசுத்தமான சந்ததியாய், அக்கிரமம் இல்லாத சந்ததியாய், மீறுதல்லாத சந்ததியாய் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நியமித்து அதை திட்டம் பண்ணி இருக்கிறார். அதுதாங்க சம்பாஷணம் பண்ணியிருப்பார். நம்ம ரட்சிக்கப்படும் போது ஆண்டவர் நம்மோடு கூட உலாவ வருவார். நம்ம சபைக்கு வரும்போது நம்மோடு கூட உலாவ வருவார். நமக்கு பல தரிசனங்களை கொடுப்பார். நம்மோடு கூட இடைப்படுவார். நம்ம வேதத்தை வாசிக்கும் போது நல்ல வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் பதியும்படியாக பேசுவார். நம்ம ஜெபிக்கும் போது நிறைய காரியங்கள் நமக்கு வெளிப்பாடு வருகிற காரியத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசில் வரும். ஆனால் என்னைக்கு நாம் பாவம் செய்து ஆண்டவருக்கு ஒளிஞ்சிக்கிறோமோ அன்றைக்கி நமக்கு ஒன்றுமே இல்லாத, ஆண்டவருக்கு சோத்திரம் ஒன்றுமே இல்லாத போயிடும். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் திட்டம் பண்ணினார். அவர் என்ன பண்ணாருங்க? திட்டம் பண்ணினார். அந்த திட்டத்தை தகர்த்து எறிந்து விட்டார்கள் ஆதாமையாவும். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை நம்ம ஆண்டவருடைய திட்டத்தையே தகர்த்து எரிஞ்சிடறோம். நம்ம கொண்டு ஒரு இடத்துக்கு வச்சு நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று தான் ஆண்டவர் கூட்டிருப்பார். நம்ம கொண்டு வர பல ஆயிரங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு தான் நம்மளை கூட்டிருப்பார். நம்ம கொண்டு இந்த வாலிபனை கொண்டு இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று தேவனுடைய திட்டம் தான் இருந்திருக்கும். ஆனால் நாம் பின்வாங்கும்போது தரிசனம் கெட்டு போகுது. நான் கடந்த 13ஆம் தேதி ஒரு இசிஐ சபைக்கு போயிருந்தேன். ஓட்டேரி இசிஐ சபையில் போய் பேசினேன் மாலை. அவர் சொன்னார், ஐயா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? திருவத்தூர் தெரியுமான்னு. அவர் சிம்பிளாக ஒரு வார்த்தை சொன்னார். நீ சொல்லு, நான் சொல்கிறேன் அப்படின்னா. நான் பெரியார் நகர் இருக்கிறேன், வெள்ளையஞ்செட்டி ஸ்கூல். அந்த ஸ்கூலில் தான் நான் அதாவது 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் படித்தேன், 6வதுலேருந்து அப்படின்னா. எனக்கு தூக்கி வாரி போச்சு. என்னையா சொல்கிறேன்னா, ஆமாம் அங்கே தான் படித்தேன், ஊரை சுற்றினேன், எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்துவங்க, ஆனால் நான் கீழ்ப்படியில் எங்கேயோ ஓடி இங்கெல்லாம் கடந்து போய் தேவையற்ற காரியங்கள்லாம் பண்ணேன். ஆண்டவர் எனக்கு திடீரென்று ஒரு சம்பவம் நடந்தது. நான் விழுந்து கஷ்டப்பட்டு வேதனையான ஒரு போராட்டத்துக்கு வரும்போது நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தேன். இதுக்கு மேலே நாம் ஆண்டவருடைய பிள்ளையா இல்லைன்னா நாம் போயிடுவோம் போலக்குது அப்படின்னு நான் ஒப்பு கொடுத்தேன். என்னை ஆண்டவர் தூக்கினார். அதுக்கப்புறம் நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்போ தான் ரட்சிக்கப்பட்டேன்றார். சொந்த ஊரே அரும்பாக்கம் தான்.
சென்னை அரும்பாக்கம். ஆனால் எதுக்காக இங்கே வந்தார் படிக்கிறதுக்குன்னா அந்த கேள்வியெல்லாம் நான் கேட்கல, ஏன்னா நேரம் இல்லை. நான் ஐயா நான் போகிறேன், எனக்கு மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சீக்கிரம் வந்துட்டேன். அவர் சொன்னார், நான் இங்கே தான் படித்தேன், இங்கே ஊர் சுற்றினேன், கீழ்ப்படியில் அநியாயம் பண்ணேன், அக்கிரம் பண்ணேன். ஆமாம், நான் இந்த 12ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் பண்ணாத அநியாயம் இல்லை, அவ்வளோ பண்ணிட்டேன். கர்த்தர் என்னை தட்டும்போது இதுக்கு மேலே நம்ம ஒப்பு கொடுத்து நான் போய் சேர்ந்துருவோன்னு பயந்து நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டு எப்போ 12ஆவதுல ரட்சிக்கப்படுறாரு, கிறிஸ்துவ குடும்பமாக இருந்தா. அதுக்கப்புறம் போய் பைபிள் காலேஜ் சேர்ந்து படித்து நான் ECI சபைக்கு வந்தேன் அப்படின்னு அவர் சாட்சி சொன்னார். யோசிச்சு பாருங்கள், சில நேரத்தில் ஒரு திட்டம் அந்த திட்டத்தை தகர்த்து எரிந்து விடுகிற ஒரு காரியம் நமக்கு நடக்கிறார். இவங்க 2 பேரும் அதை தான் செய்தார். பிரியமானதே பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் ரட்சிக்கப்படும் போது நமக்கு ஒரு நோக்கம் வச்சிருப்பார், திட்டம் வச்சிருப்பார், செயல் வச்சிருப்பார். நாம் சரியாக போகணுமானா அதை நாம் அனுபவிக்கும்படியான கிருபையை தேவன் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த திட்டம் தகர்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால சொன்னா, நான் வெகு காலத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு கூட பாடுறோமே, கருவிலே தாயின் கருவிலே அடுத்த சரணம். ஆமாங்க, இன்னொரு பாட்டு சொல்கிறாரு, என் தாயின் கருவிலே, என் தாயினா என் தாய்க்கு முன்னாடியே என்னை கண்டுபிடிச்சி அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு திட்டம். நான் யோசிக்கிறேன், என்ன ஊர் இந்த ஊர், இதெல்லாம் நான் 10 வருஷமாக திருவத்தூர் மாதிரி மோசமான ஊர் ஒன்றுமே இல்லை, எதுக்கு ஆண்டவர் இங்கே கொண்டு வந்து போட்டு சோறு இல்லை, துணி இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் ஒரு ஊருன்னு கொண்டா நாத்தடிக்குது, எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே நாத்தடிக்குது, இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ கொஞ்சம் திருவத்தூர் மாறிக்குது, அப்படி தான் நாங்கள் ஐயா. எவ்வளோ நாத்தம் பா, பயங்கரமாக. இந்த 1ஆம் தெரு, 2ஆம் தெரு, 3ஆம் தெரு, இந்த பழைய கிண தெருவுள்ள போனனாவே என் கால் கூசும் அவ்வளோ. ஆனால் இன்னைக்கு எவ்வளோ டீசெண்ட் ஆகிட்டோம். ஆனால் இங்கே தான் ஆண்டவர் சொன்னார், இங்கே தான் சாகணும், நீ இங்கே தான் இருக்கணும், வெளியில் போக முடியாது. எல்லாத்தையும் பிடிச்சிட்டார், எல்லாம் பறிச்சிட்டார். ஒரு ஆதாரம் நீ யாரையாவது நம்புறனா அந்த ஆதாரம் கூட அத்தனையுமே பறிச்சிட்டார். நிர்கதியாக நிற்கும் போது கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கும் போது உயர்த்தினார். நல்லா கவனிங்க, தேவனுடைய திட்டத்தை தகர்த்துட்டாங்க. நேரம் ஆயிடுச்சு, 10 நிமிஷம். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்கிறேன். இப்படி ஆண்டவருக்கு சித்திருந்தா சாயங்காலமோ இல்லைன்னா அடுத்த நாளைக்கு சொல்லிடுறேன். ஆண்டவர் சொல்கிறார், இப்போ பாருங்கள், 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 3:13 என்ன சொல்கிறார் பாருங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர், நீ இப்படி செய்தது என்ன என்றால், ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். அடுத்த காரியம் என்ன நடக்குது அப்படின்னா, சாக்கு போக்கு சொல்லுகிற காரியம் நடக்கிறார். அடுத்த காரியம் என்ன நடக்குதுங்க, நான் தப்பு பண்ணிட்டு ஆண்டவரேன்னு தாவீதை போல ஒப்பு கொடுக்குற ஆள் யாரோ, தாவீது ஒப்பு கொடுத்தான். 51ஆம் சங்கீதம் என்ன செய்தங்க, எழுதப்பட்ட நோக்கமே தாவீது என்ன செய்தான், ஒப்பு கொடுத்தான். அந்த ஒப்பு கொடுத்தல எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம், இவன் பாவம் செஞ்சாலும் அவன் ஆதி வேர்லேருந்து வந்தான் பாருங்க. 51ஆம் சங்கீதம் என் குறிப்பில் இல்லை, ஆவியான ஒன்றுத்தினார் 6வது வசனம் பாருங்க என்ன சொல்றார். இதோ உள்ளத்தில் நீ எப்படி இருக்கணுங்க, உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த காலத்தில் எனக்கு என்ன வரணும், ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நான் ஞானம் இல்லாத செஞ்சுட்டேன், நான் யாருன்றதே அறியாத செஞ்சுட்டேன். ராஜா போர்க்களத்தில் இருக்கணும், ஊழியக்காரர் ஞாயிற்றுக்கிழமை இங்கே பிரசங்கம் பண்ணணும், விசுவாசி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சையில் இருக்கணும். நான் யாருன்றதே தெரியாம அறியாம நான் அநியாயம் பண்ணிட்டேன். இதோ என்னுடைய உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்த காலத்தில் என்ன சொல்ற, அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு என்ன செய்யுங்க, தெரியப்படுத்துங்க. நான் போக வேண்டிய இடத்த விட்டுட்டு சோம்பேறியா இருந்தேன், அதனால பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரேன்னு அழுதான். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தாவீதை மாதிரி ஒப்புக்கொள்ளுக்கணும் யாருன்னா இருக்கிறோமா? அதில் 4வது வசனத்தை கொஞ்சம் வாசி பாருங்க, என்ன சொல்றாருங்க. ஆமா, தேவரி நான் எல்லாருக்கும் விரோதமா பண்ணல, சாக்கு போக்கெல்லாம் சொல்லல. ஏய் இங்க போய் எங்க போற, வா, பிரசங்கம் பண்ணும்போது இங்க அங்க நடந்து நிற்கலாம், உட்காருங்க. பாருங்க, அவர் சொல்ற, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் என்ன பண்ணேன், பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை என்ன பண்ண, ஒப்புக்கொள்ளுகிற அனுபவம். அதனால தான் 7 + 33 எவ்வளோ ஆச்சு, என்னங்க
தம்பி சொல்லுப்பா, 7 + 33 எவ்வளோ ஆச்சு? 40 ஆண்டுகள் அவன் தான் ராஜா. அல்லேலூயா. 7வது வருஷம் ராஜாவாய் மாறி 7வது வருஷம் இது நடக்குது. அவன் ஒப்புக்கொள்றான், தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக நான் பொல்லாங்கானதை நடப்பித்து, நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கும், நீர் நியாயத்திருக்கும் போது உம்முடைய பரிசுத்த விளங்குவோ, இதை நான் என்ன செய்கிறேன்? இன்னைக்கு நம்மளால தைரியம் இருக்குதா? தைரியம் உண்டா? சகோதரா, சகோதரியே, வாலிப சகோதரியே, வாலிப சகோதர, தைரியம் இருக்குதா? சாக்கு போக்கெல்லாம் சொல்லலை. ஆண்டவரே என் பலவீனம், அதனால் நான் படுத்துட்டேன். ஆண்டவரே நான் அப்படியாக போல. ஆண்டவரே போர்க்காலத்தில் எல்லாரும் பார்த்துக்குவாங்க, அதனால் போல. ஆண்டவரே சோல்ஜர்கள் எல்லாம் செய்வாங்க, அதனால் போல. சரி ஆண்டவரே, நான் எழுந்து பார்த்தேன், அவள் குளிச்ச அழகை பார்த்து நான் இச்சித்து அப்படியே மயங்கிட்டேன். அப்படியே எதுவுமே சொல்லலை, ஒரே வார்த்தை சொல்லிட்டா, நான் உமக்கு விரோதமாய் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம். இவனை கேட்குறார், யார் உனக்கு இதை வெளிப்படுத்தினது அப்படின்னா, ஆதான் சொல்கிறா, நீ உன்னை ஏதாவது வச்சில்ல ஒரு பிசாசு, நம்ம மனைவி மாதிரி நிறைய தரோம் அப்படி தானே சொல்கிறா, பிசாசு நாய் பேய் அப்படின்றோம் இல்லை, அது மாதிரி அவன் சொல்கிறான், நீ உன்னை எத்தாந்து வச்சில்ல ஒரு ஆள், அந்த ஆள் எனக்கு பழத்தை கொடுத்துச்சு, சாப்பிட்லன்னா அதை மூஞ்சி தூக்கிக்கும், அதனால் நான் வாங்கி சாப்பிட்டேன். சரி, இப்போ அந்த பிசாசு கேட்குறார், யார் அந்த அம்மா, உனக்கு யார் அதை வெளிப்படுத்தினா? நீ ஒன்று எத்தாந்து வச்சில்ல ஒரு பாம்பு, ஒரு சர்ப்பம் பறந்து இருக்குமே மரத்துக்கு, அந்த சர்ப்பம் சொல்லிச்சு, நீ சாப்பிட்டேன்னா தேவதூதர்கள் மாறிடுன்னு நான் அதுக்காக பறிச்சிட்டேன். மற்றவர்கள் மேல் பழியை போட்டு தப்பித்து கொள்ளுகிற காரியத்தை இவர்கள் செய்தார்கள். தேவன் இதை விரும்ப மாட்டார். நீ பாவம் செய்தா நீ தான் அதுக்கான தண்டனையை அனுபவிக்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கும், உலாவுகிற தேவன் போயிடுவார். இதை சொல்லும் போது கஷ்டமாக கூட இருக்கும். மற்ற மேலே பழியெல்லாம் போட்டு எப்பவுமே தப்பிக்காத, அது ஆண்டவருக்கு விரோதமான காரியம். செய்ததுன்னா ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு, ஆண்டவரே தப்புன்ட்டு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு ஆளை அதட்டணும், நீங்கள்லாம் கூட ஆண்கள் எல்லாம் போய் அவனை அதட்டினீங்க. அவன் கொஞ்சம் வீரியமாக வந்தான். நான் அந்த நாள் முழுசும் எனக்கு மனசு சரியில்லை. நான் ராத்திரியில் போய் அழுதேன். நான் என்ன இருந்தாலும் இது மாதிரி பேசியிருக்கூடாது ஆண்டவரே, நான் இத்தனை நாட்களாக நான் அப்படியெல்லாம் பேசவே இல்லையே, எவனாலும் எதனா பண்ணிட்டு போட்டோம் ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளைன்னு சொல்லி ஒதுங்கிருக்கிறேன், என்னை பார்த்து காரி துப்புனவங்க கூட இருக்கிறான், இதே இடத்துல என்னாலும் பண்ணவனால இருக்கிறான், ஆண்டவரே சோத்திரனி அவனெல்லாம் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் ஏதோ தெரியாமல் அன்றைக்கு நான் அவங்ககிட்ட தப்பாக பேசிட்டு மைக்கில் என்னை மன்னிச்சிருவேன். ஒரு ராத்திரியெல்லாம் அழுது, பகல் பூரா எனக்கு சமாதானமே இல்லை. நான் ஏன் அப்படி போய் பேசிக்கணும்? எங்கள் அப்பா நீ பார்த்துக்க வேண்டிய வேலையை நான் ஏன் அவசரப்பட்ட மைக்கில்? அன்றைக்கி ராத்திரியெல்லாம் நான் அழுதேன், என் மனசு ஆறவே இல்லை. மறுநாள் தான் எனக்கு சமாதானமே வந்து ஒப்புக்கொள்ளுகிற அனுபவம். அல்லேலூயா. நான் எவனையும் இது வரைக்கும் நாகரிகமாக சபைக்கு வரலாம், சாபம் கொடுக்கறது கூட கிடையாது. வந்தால் வரட்டும், வரலன்னா ரைட், எங்கேயோ நல்லா இருக்கட்டும், அவ்வளோதான். ஒரு பாஸ்டர் என்கிட்டயே வந்து சண்டை போட்டார், நான் கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணை நீ எப்படி கூட்டின்னு போகலாம்? நான் கூட்டின்னு போகலையா, அந்த பொண்ணா இங்கே வந்துடுச்சு, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு என்ன தெரியும், கூட்டு போகிறா கூட்டு போயா அப்படின்ற. அதெல்லாம் கிடையாது. அந்த பொண்ணு இப்படி ஆகிடும், நீ இப்படி ஆகிடுவே, ஆண்டவரும் நீ நியாயம் தரும். எதனா தீர்த்துன்னு போட்ட நான் கூப்பிடலை, அது நேராக இங்கே வந்து உட்காந்துக்கிச்சு, போக சொன்னால் போக மாட்டேன்து, நீ ஒன்றா இப்போ கூட கூப்பிட்டு போயிடு அப்படின்ட்டு. அவர் அங்கே போய் இன்னொரு பாஸ்டர் வந்து எனக்கு சொல்கிறாரு, சிகசிகமாக பேசுகிறாரு, அடைய எப்படின்னா போட்ட போயா அப்படின்ட்டு. நம்ம செய்யலை தப்பு. கடந்த நாளில் ரோட்டில் போகும்போது ஒரு நாள் அவரை நின்று சோத்திரம் பாஸ்டர் அப்படி, என்னடா இது ஆச்சரியமாக்குது, இவர் நம்மளை பார்த்து சோத்திரம் பண்ணுற அப்படி பாருங்கள். எப்போதுமே அவருக்கிறாரு, ஏன்னா அவர் தான் பெரியவர். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. அதனால் நான் யாரையும் சாபம் கொடுக்குறதோ சபிக்கிறதோ கல்யாணம் பண்ணி வச்சேன் அதனால் அவன் வராது போயிட்டான் இதுக்கு வர, அதெல்லாம் நம்ம கவலையே பட மாட்டேன். வந்தால் அவனுக்கு ஆசீர்வாதம், வரலன்னா அவன் பாடு. அவன் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போனால், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போனால், அவன் ஆண்டவரை தேடினா அவனுக்கு அது ஆசீர்வாதம். வரமாட்டேன்னா அவன் நரகத்துக்கு போகிறான்னா அது அவனுடைய பாடு, ஆண்டவருடைய பாடு. எனக்கு என்ன, வர வச்சாங்க கல்யாணம் பண்ணோம், ஆசீர்வாதம் வரலன்னா கூட போ, கூட்டு பார்க்குறோம், வந்தால் ஆசீர்வாதம், வரலன்னா போ, உன் பாடாச்சு கடவுள் பாடாச்சு, எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் யாரையும் சாபம்லாம் கொடுக்க மாட்டேன். ஆமாம், இவன் அப்படி ஆகிடுவார் அப்படி, அதெல்லாம் நான் என்றைக்குமே எந்த ஊழியக்காரனாட்ட எந்த விசுவாசியோ அலைஞ்ச விட வந்தால் வரலன்னா போ அப்படின்னு. நான் எப்போதும் இப்போல்லாம் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடத்தில் ஒரு தெளிவான காரியம், எப்போதுமே நான் பார்த்துக்கிற மகனை நீ எப்போதுமே உற்சாகமாயிரு, அவ்வளோதான். அதனால் 4 பேர் வந்தாலும் பாடு நிற்பேன்,
10 பேர் வந்தாலும் சரி, 40 பேர் 100 பேர் வந்தீங்கன்னா கூட ஆராய்ச்சிட்டுப்பேன். அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறதில்லை. வரலைனாலும் கவலைப்படுறதில்லை, கொடுக்கலனாலும் கவலைப்படுறதில்லை. கொடுத்தா உனக்கு ஆசீர்வாதம், கொடுக்கலனா உனக்கு குறைவு. அல்லேலூயா. நான் சாபன்னு கூட சொல்ல மாட்டேன். நீ தசமபாகம் கொடுத்தா அது உனக்கு ஆசீர்வாதம். அதை நான் எடுத்து அதை ஆசீர்வதித்து திருவிருந்தாறு அதனுடைய காரியம் தான் நடக்குது. நீ கொடுக்கிற காணிக்கையை எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு நான் மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது நீ அந்த 10 பங்கை நிறைவாய் பெற்றுக்கொள்ளுவேன். அல்லேலூயா. இவ்வளோ தானே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் பாஸ்டர் பாவம் எனக்கு என்ன ஆகுது, முடிஞ்சால் ஜான் வயிற்றுக்கு ஒரு ஆளுக்கு சோறு போட்டால் அவர் போட போகிறாரு, இல்லைன்னா விட்டுருவார். முடியாத மகனா விட்டுட்டு ஓடி போயிடுவேன், அவ்வளோதான். ஆத்மாவே வரலன்னா சபையை நடத்த போகிறதில்ல. அது அவர்கிட்ட தாங்க இது எல்லாம். நான் ஒன்றும் அதுக்காக ஆத்மா போனால் போட்டேன் அப்படி இல்லை. மனசு துக்கமாக தான் இருக்கும். ஒரு விசுவாசி போயிடுச்சுன்னா அழுவோம், வேதனைப்படுவோம். வேறு என்ன பண்ணுறது, போகணும் முடிவாயிடுச்சுன்னா போய் வரட்டும், சந்தோஷம். ஆனால் அதுக்காக சாப்பாடெல்லாம் கொடுத்து நீ அழிஞ்சு போடுவே, நீ அப்படி போயிடுவே, நீ இப்படி போயிடுவே, ஆமாம் அப்படி ஆக்கும், இது இப்படி ஆக்கும், உன் வீடு இப்படியா, இதெல்லாம் நான் இது வரைக்கும் எவனையுமே பேசுறதில்ல. எந்த விசுவாசி சொன்னதே இல்லை. நான் மதிப்பிடத்தில் உண்மையை பேசுகிறேன். என்ன நிறைய பேர் பேசி போயிருப்பா, நான் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன். அதனால் ஆண்டவர் சொல்ற, மற்றவன் மேலே சாக்கு போக்கெல்லாம் சொல்லாத. கடைசியாக ஒரே ஒரு வசந்த வாசி முடிப்பு, மீதி இருக்கிற காரியம் ஆண்டவர் சித்தமானா மாலையிலையோ இல்லை அடுத்த வாரமாக பார்த்துக்கலாம். பாருங்கள், ஒரே ஒரு வசனம், யோபு 31ஆம் அதிகாரம் 33வது வசனம் வாசி பாருங்க. யோபு 31ஆம் அதிகாரம் 33வது வசனம் இருக்குதா? வாசிங்க. என்ன சொல்றாருங்க? 31, 33 சொல்றார், நான் ஆதாமை போல் என்னுடைய மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ. யார் சொல்றது? யோபு சொல்றார். இது எத்தனை தலைமுறை கடந்து போன, பல தலைமுறைகள் கடந்து வந்துட்டான். ஆனால் இப்போ அவர் பேசுகிறார், ஆதாமை குறித்து பேசுகிறார். இப்போ இவன் மற்றவங்க மேலே பழி போட்டு இவர் மூடி மறைச்சிட்டார். நான் ஒன்றும் செய்யல ஆண்டவரே. அந்த அம்மா நான் ஒன்றும் செய்யல ஆண்டவரே, நான் சும்மா தான் உட்காந்துட்டேன், அந்த பாம்பு வந்துச்சு, ஆமாம் நல்லா இருக்குதுன்னுச்சு. விசுவாசி எப்போதும் ஞானமாக இருக்கணும், புறாவை போல கபடற்றவளாக இருக்கணும், சர்ப்பங்களை போல எப்படி இருக்கணும், வினா உள்ளவர்களைப் போல. அல்லேலூயா. விசுவாசி அப்படிதான் இருக்கணும். அவர் சொல்றாரு, இவன் கேட்குறான், நான் ஆதாமை போல என் மீறுதல்களை நான் மூடி என் அக்கிரமத்தை என் மடியில். இவன் கேட்டா, ஆமாம் ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சுட்டேன், என் மனைவி கொடுத்தா நான் தடுத்திருக்கணும், நான் வாங்கி சாப்பிட்டேன் ஆண்டவரே, தப்பு என்னதான் அப்படின்னு அந்த சகோதரன் அன்னைக்கு அர்ப்பணிச்சிருந்தான்னா மாற்றமே வந்திருக்காது. அல்லேலூயா. ஒருவேளை இந்த சகோதரி கேட்குற, யார் உனக்கு நிர்வாணின்னு காட்டுதுன்னா அந்த சகோதரி சொல்லிக்கலாம், ஆண்டவரே என் மதியிலால் மயங்கி நான் தான் பறித்து நானும் சாப்பிட்டு நான் பாவம் பண்ணது இல்லாமல் என் புருஷனையும் பாவம் பண்ண வச்சேன், நான் தான் சொல்லியிருந்தா காரியம் வேற விதமாய் மாறி இருக்கும். ஆனால் இவன் அவன் மேலே போடுறான், அவள் சர்பத்தை மேலே போடுறார். இன்றைக்கி நிறைய பேர் நாம் செஞ்ச பாவத்தை விட்ருவோம், அடுத்த மேலேயே சாட்டுவோம். என் பொண்டாட்டி பண்ணிச்சு, என் பிள்ளை பண்ணிச்சு, என் புருஷன் பண்ணார், அது அப்படியாக்கும், இது இப்படியாக்கும், இவன் படிக்காது, இப்படி இவன் கீழ்ப்படியாது. பைபிளில் அப்படியெல்லாம் கிடையாது. அதனால தான் 5ஆம் தலைமுறையாய் வருகிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆதியாகம் எங்கே இருக்குது, யோபு எங்கே இருக்கிறது, அவருடைய தலைமுறை கடந்து வருகிறது. அங்கே சொல்கிறார், நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடினா, என் மடியில் நான் அக்கிரமத்தை மூடி மறைச்சனா இல்லை, நான் அறிக்கை செய்தேன். அதனால தான் யோபு தாவீதுக்கு முன்னாடியே அற்புதமான மனுஷனாய் சாட்சி பெற்றவனாய் மாறிட்டான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் யாராக இருப்பீங்க? பரிசுத்தமான வீடா உன் வீட்டை மாற்று. தேவன் வருவார். வரும்போது சாதாரணமாக இல்லை, அவர் பெரியவராய் வருவார். அவரை ஜெயிக்க ஒருத்தனால முடியாது. நீ அவர் பக்கத்தில் இருந்தேன்னா உன்னை காப்பாற்றுவது, உன்னை வாழ வைப்பது, உன்னை உயர்த்துவது, உன்னை பெருகச் செய்வது, எல்லா வேலையும் அவர் செய்வார். ஆனால் சாக்கு போக்கு செல்லாத 4 காரியம் தான் சொன்னேன். ஒன்று, துணிகரமாய் பாவம் செய்தார்கள். 2வது, பாவம் செய்தனால கடவுளை விட்டு தூரம் போயிட்டான். ஞாயிற்றுக்கிழமை வரல, ஏன்டா நான் பாவம் செஞ்சுட்டேன், ஏன்டா முடியா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நான் அங்கே போகணும் இங்கே போகணும் சொல்கிறோம் இல்லை, அது மாதிரி. 2வது, தேவ திட்டத்தை அவர் என்ன பண்ணிட்டாங்க, தகர்த்துட்டாங்க. என்னை கொண்டு வரும்போது, உன்னை கொண்டு வரும்போது ஒரு திட்டத்தை வச்சு தான் ஆண்டவர் கொண்டு வருவார். நிறைய பேர் மண்ணோடு மண்ணாக போகும்போது வேற ஒரு ஆள் எழுப்புவார்.
நீங்கள் யோசிச்சு பாருங்க, நிறைய ஊழியக்காரர்களை எழுப்புவார். நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, டிஜிஎஸ்க்கு அப்புறம் எத்தனை ஊழியக்காரங்க வந்தாங்க, சுவிசேஷகர்கள் எல்லாரும் போயிட்டாங்க. நிலைப்பது ஒரு ஆள் தான். ஏன்னா திட்டங்கள் மாறுது, பணம், பொருள், பெண், எல்லா அந்த சுகபோகங்கள், அதனால அந்த ஊழியம் மாறுகிறது. தேவன் விட்டுறார், அடுத்த ஆளை தூக்குறார், அடுத்தவனை வச்சு காரியத்தை செய்கிறார். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நிறைய ஆட்டோக்காரனை உயர்த்திக்கிறாரு, அதுக்கப்புறம் சாதாரணமாக ஜீப் ஓடுறவனை உயர்த்திக்கிறாரு, பேங்க்கில் வேலை செய்கிறவனை உயர்த்திக்கிறாரு, இன்னும் பல தரப்பட்ட ஊரை சுற்றினவெல்லாம் உயர்த்திக்கிறார். இந்த சுவிசேஷங்கள்லாம் பாருங்க, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் போய் ஒரு இடத்துல செட்டில் ஆகிடுவான். நீங்கள் நல்லா கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. கர்த்தருக்கு ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும். நீ சரியா இல்லைன்னா உன்னை விட்டுட்டு இன்னொரு ஆளை தூக்குறார். சவுலை விட்டார், தாவீது தூக்குனார். அதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஊழியக்காரர்களை பாருங்க, திடீர்னு எழும்புவாங்க, அப்படியே சும்மா பெரிய கூட்டத்தை சேர்ப்பாங்க, கொஞ்ச நாள் போனால் காணாம போயிடுவான். பெரியமார்களே, உன்னை அழைக்கும் போது ஒரு திட்டம் இல்லாமல் தேவன் அழைக்க மாட்டார். அல்லேலூயா. 4வது சொன்னேன், மற்றவர்கள் மேல் எப்போதுமே என்ன செய்யாத, பழி போடாத. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏம்மா சர்ச்சுக்கு வரல, கடைக்கு போனாங்க, கடையே மூட்டுன்னா ஷாம்பு கிடைக்கல, குளிக்காது எப்படி வர்றது? கடைக்கார மேலே பழி. இதெல்லாம் மாற்று, கர்த்தருக்குள்ளே இரு. உண்மையார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் பிதாகுமார பரிசுத்த ஆவி நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்களே ஜனமாயிருப்பீர்கள் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தருக்குள்ளே இவர்கள் பரிசுத்தமாய் மாறும்போது நீர் உலாவுகிற தேவனாயிருக்கிறபடினால உம்மை ஸ்தோத்திரம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.